வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றிய காணொலியை சில மணி நேரத்திற்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். இந்தியாவுக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், சவுதி பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலையும் மத்திய நாடு தம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்ளும். அதனால் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து தாக்குதல்கள் நடத்திய நாட்டுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தும். ஒப்பந்தப்படி இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் பாகிஸ்தான் சவுதியுடன் இணைந்து இந்தியாவை தாக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் பற்றி இப்போது தெரிய வந்துள்ள விஷயம் என்னவென்றால், இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஒரு பிரதான பங்கை வகிக்கின்றது. ஒப்பந்தம் ஏற்பட காரணமே அமெரிக்கா தான். அதே நேரத்தில் அமெரிக்கா இந்தியாவுடனான அதன் தந்திரோபாய கூட்டணியை கவனமாக பாதுகாக்கின்றது. ஜனாதிபதி டிரம்ப் பிரதமர் மோடியை அவ்வப்போது பாராட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் உள்ளே விவகாரம் இந்தியாவை வீழ்த்தும் விதத்தில் உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது தாம் தான் என்று ஒரு குறுகிய கால நோபல் பரிசு திட்டத்திற்கு அடி போட்டார் ட்ரம்ப். அதை இந்தியா கவிழ்த்து விட்டது. கொதித்தார் ட்ரம்ப். இந்தியா பணிந்து வரும் என்று 50% வரி விதித்தார். இந்தியா கண்டுகொள்ளவில்லை. இதோ ட்ரம்பின் அடுத்த அஸ்திரம். சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம். சவுதி மற்றும் பாகிஸ்தான் இரண்டும் தனித்தனி நாடுகள் தான். ஆனால் இரு நாடுகளும் அமெரிக்க அனுமதியின்றி இப்படி ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்ய முடியாது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு இறக்குமதிகளில் 70%க்கும் அதிகமானவை அமெரிக்காவில் இருந்து வருகின்றன. இதில் F-15 போர் விமானங்கள் மற்றும் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முதல் மேம்பட்ட ஆளற்ற விமானங்கள் வரை உள்ளன. இது பாகிஸ்தான் உட்பட எந்த ஒரு சவுதி ராணுவ ஒத்துழைப்பும் வாஷிங்டனில் ஒப்புதல் இல்லாமல் நிகழ முடியாது என்பதை உறுதி செய்கின்றது. சவுதியின் அமெரிக்க சார்பு ராணுவ வலிமை அமெரிக்காவுக்கு குறிப்பிடத்தக்க வீட்டோ அதிகாரத்தையும் ரியாத்தின் ராணுவ கொள்கைகள் மீது ஆழமான செல்வாக்கையும் வழங்குகின்றது. அதே நேரத்தில் சீனாவின் பிராந்திய விரிவாக்கத்தை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்டு வாஷிங்டனின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா மையமாக உள்ளது. ட்ரம்பின் இந்தியா மீதான தனிப்பட்ட மனக்கொதிப்பா அல்லது அமெரிக்க நலனா என்று வரும்போது ட்ரம்ப் தனது தனிப்பட்ட மனக்கொதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். மேம்பட்ட தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் இயங்குத்தன்மை முயற்சிகள் உட்பட அமெரிக்காவுடனான புதுடில்லியின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு உறவுகள் இந்திய பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கும் சவுதி பாகிஸ்தான் கூட்டணியை ட்ரம்ப் ஏற்படுத்தியுள்ளார். இது அமெரிக்க ராஜதந்திரத்தில் மிகவும் புதியது மற்றும் அமெரிக்க திட்டங்களுக்கு விரோதமானது. இந்தியாவின் நட்புறவுக்கு பதிலாக சவுதி ஒப்பந்தத்திலிருந்து நன்மைகளை பெற அமெரிக்கா முயல்கின்றது. அதே நேரத்தில் இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக அதன் எதிர்ப்பை அதிகரிக்கின்றது. இதன் உண்மையான பின்னணி என்ன தெரியுமா? ட்ரம்பின் நோபல் பரிசு பேராசையால் விட மேலதிகமாக பாகிஸ்தானுடன் அமெரிக்கா ஒரு மறைமுக நன்மையை காண்கின்றது. சமீபகால ஆண்டுகளில் வாஷிங்டனுடனான உறவுகள் மோசமாக இருந்த போதிலும் முன்னாள் நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடாக பாகிஸ்தான் ஒரு எஞ்சிய மதிப்பை தக்க வைத்திருக்கின்றது. சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு இஸ்லாமாபாத்தில் ஒரு விவேகமான பின்வழியை திறந்துவிடக்கூடும். குறிப்பாக சீனாவின் தந்திரோபாய மற்றும் பொருளாதார செல்வாக்கு பாகிஸ்தான் முழுவதும் ஆழமாக பரவியுள்ள நேரத்தில் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த தொடர்பை பராமரிப்பது பாகிஸ்தானின் தலைமையுடன் வெளிப்படையாக மீண்டும் மோதலால் வாஷிங்டன் விருப்பத்திற்குரிய இடத்தை பாகிஸ்தானுக்கு அளிக்கின்றது. அதில் ஏதாவது சிக்கல் வந்தால் எதற்கும் இருக்கட்டுமே என்று அவ்வப்போது மோடியுடனான நட்பை அவ்வப்போது எழுத்தில் காட்டுகின்றார் ட்ரம்ப். ட்ரம்ப் ஆட்டக்களத்தில் இந்தியா இல்லை, பாகிஸ்தான் உள்ளது என்பதே கடினமான உண்மை. அமெரிக்க நட்பு நாடான சவுடியின் ரியாத்திற்கு அருகில் இருப்பதன் மூலம் பாகிஸ்தானின் ராணுவ நிலைப்பாட்டை மறைமுகமாக கண்காணித்து மிதப்படுத்தும் திறனை வாஷிங்டன் தக்க வைத்துக் கொள்கின்றது. இது பெய்ஜிங்கின் செல்வாக்கின் கீழ் பாகிஸ்தான் முழுமையாக சாய்ந்து விடாமல் உறுதி செய்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் ஒரு மறைக்கப்பட்ட ஆர்வத்தை வழங்குகின்றது. உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் சவுதி அரேபியாவின் முக்கிய பங்கை கருத்தில் கொண்டுள்ளது அமெரிக்கா. அதை வைத்தே அமெரிக்கா விளையாடுகின்றது. எப்படி என்றால், சவுடியின் அதிக விலை எண்ணெய் வர்த்தகத்தை சீர்குலைக்கும் விதத்தில் இந்தியா மலிவு விலை எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்றது. இது போதாதா சவுடியை இந்தியாவுக்கு எதிராக திருப்ப அதை அமெரிக்க ராஜதந்திரிகள் திறமையாக செய்கின்றார்கள். இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் வாங்கல் அமெரிக்க 50% இறக்குமதியுடன் நின்று விடாது. அதற்கு வெளியேயும் போய் விளையாடும் என்பதை அமெரிக்கா காட்ட விரும்பியதே சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம். அதுதான் அந்த ஒப்பந்தத்தை செய்ய வைத்தது அமெரிக்கா. பொருளாதார ரீதியாக அமெரிக்க பாதுகாப்பு துறையும் சவுதி ஆயுத ஒப்பந்தங்களிலிருந்து பெரிதும் பயனடைகின்றது. அமெரிக்காவுக்கு சவுடியிலிருந்து ஆண்டுக்கு $3 பில்லியன் மேல் ஆயுத வியாபாரம் நடக்கின்றது. உலகின் மிகப்பெரிய ஆயுத சப்ளையர்களில் ஒன்றான வாஷிங்டன் ரியாத்துடன் இப்படியான பாதுகாப்பு உறவுகளை பயன்படுத்தி அதன் சொந்த தொழில்முறை மற்றும் வேலைவாய்ப்பு தளத்தை தக்க வைத்துக் கொள்ளுகின்றது. அதே நேரத்தில் மேற்கு ஆசியாவில் ஒரு தவிர்க்க முடியாத பாதுகாப்பு பங்காளியாக தன்னை வைத்திருக்கிறது. சவுதி அரேபியா பாகிஸ்தானுடனான ராணுவ ராஜதந்திரத்தை விரிவுபடுத்த அமெரிக்கா அனுமதிப்பது ரியாத் சீனா அல்லது ரஷ்யா போன்ற மாற்று வழிகளை சார்ந்து இருக்கும் அபாயத்தை குறைக்கின்றது. அதே நேரத்தில் அதை அமெரிக்க விநியோக சங்கிலி உறுதியாக்குகிறது. இறுதியில் வாஷிங்டன் ஒரு தந்திரோபாய இரட்டை விளையாட்டை விளையாடுகின்றது.
இந்தியாவின் எல்லைகளை கடக்காதவரை அது சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஓரளவுக்கு அனுமதிக்கின்றது. இதனால் ஆயுத வருவாயும் வருகிறது மற்றும் இந்தியாவும் அமெரிக்காவால் பழிவாங்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா புதுடில்லியுடன் ஆழமான தந்திரோபாய உறவுகளை தொடர்ந்து வைத்திருக்கின்றது. சீனாவுக்கு எதிரான சமநிலை சக்தியாக இந்தியாவின் பங்கை உறுதி செய்கிறது மற்றும் இந்திய ஆயுத வர்த்தகத்தால் அமெரிக்கா ஆதாயம் அடைகின்றது. அமெரிக்காவின் இந்திய பழிவாங்கலின் இரண்டாம் பாகம் ஈரானில் தொடங்குகின்றது. ஈரானின் சபஹார் துறைமுகத்தில் செயல்பாடுகளுக்கு 2018ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தடை விதிவிலக்கு ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதன் அர்த்தம் ஈரானின் சபஹார் துறைமுகத்தில் முதலீடு செய்த நாடுகள் மீது தடை. அங்கு முதலீடு செய்த நாடு இந்தியா. இது இந்திய பொருளாதார திட்டத்தில் முக்கிய துறைமுகத்தை மேம்படுத்துவதில் இந்தியாவின் பங்கை பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. செப்டம்பர் 29, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த முடிவு டெஹ்ரானுக்கு எதிரான வாஷிங்டனின் அதிகபட்ச அழுத்தத்தின் ஒரு பகுதி. அதே நேரத்தில் அது இந்தியாவை கடுமையாக பாதிக்கும். அமெரிக்க சட்டமான ஈரான் சுதந்திரம் மற்றும் எதிர்ப்பு பரவல் சட்டம் IFCA-யின் கீழ் வெளியிடப்பட்ட இந்த விலக்கு இந்தியாவை அமெரிக்க தடைகளை எதிர்கொள்ளாமல் ஈரானிய துறைமுகத்தில் தொடர்ந்து முதலீடு செய்ய அனுமதித்தது. பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்கு வர்த்தக வழியை வழங்குவதால் சபஹார் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்க ராஜாங்க அமைச்சு இப்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானிய ஆட்சியை தனிமைப்படுத்த ஜனாதிபதி டிரம்பின் அதிகபட்ச அழுத்த கொள்கையுடன் இந்த முடிவு ஒத்துப்போகிறது என்று கூறியது. அமெரிக்க அதிகபட்ச அழுத்தல் கொள்கை ஈரானை மட்டுமல்ல இந்தியாவையும் பாதிக்கும். முன்பெல்லாம் கணிசமான இந்தியர்கள் அமெரிக்கா அறிவிக்கும் அறிவிப்புகள் மற்ற நாடுகளை மட்டுமே பாதிக்கும், அமெரிக்காவுக்கு மிக தேவையான இந்தியாவை பாதிக்காது என்று கூறுவார்கள். டிரம்பின் ஆட்சியில் நிலைமை அதுவல்ல. இன்று அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படுகிறது. இதுதான் உலக நாடுகளில் அமெரிக்காவில் விதிக்கப்படும் அதிகபட்ச வரி. அதனால் இந்திய நலனுக்கு முக்கியமான ஈரானின் சபஹார் துறைமுகத்தில் இந்தியா செய்யும் எந்த ஒரு நடவடிக்கையும் அமெரிக்க தடைகளை இந்தியாவுக்கு கொண்டு வரும். டிரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் அவரது நடவடிக்கைகளை நாம் எதிர்த்தோம். அப்போது டிரம்பால் பரபரப்பு மீடியா இயங்கும் கனடாவில் எந்த பாதிப்பும் இல்லை. டிரம்புக்கு கோவில் கட்டிய இந்தியாவிலிருந்து எமக்கு கடும் எதிர்ப்புகள் வந்தன. டிரம்புக்கு கோவில் கட்டியவர் என்று ஒரு தனிநபராக இருக்கலாம். ஆனால் நாம் சொல்ல வருவது டிரம்புக்கு இந்தியாவில் இருந்த செல்வாக்கு. இருந்தும் இந்த டிரம்ப் என்ற நபரால் பாதிப்பு ஏற்படலாம் என்று நாம் கூறினோம். நாயை பேய் என்று திட்டியவர்களும் உள்ளார்கள். நாம் பொறுத்து கொண்டோம். அவர்களுக்கு ஏதோ ஒரு தருணத்தில் உண்மை புரியும் என்று நம்பினோம். அதோ அந்த தருணம் வந்துவிட்டது. ஈரானிய ஆட்சியையும் அதன் ராணுவ நடவடிக்கைகளையும் நிலைநிறுத்தும் சட்டவிரோத நிதி வலையமைப்பை சீர்குலைக்கும் வாஷிங்டனின் பெரிய அளவிலான முயற்சிகளுடன் இந்த நடவடிக்கை ஒத்துப்போகிறது என்று வெளியுறவுத்துறை மேலும் கூறியது. ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் IPGL சுமார் $120 மில்லியன் உறுதியளித்தது. மேலும் துறைமுகத்தை சுற்றியுள்ள உள்கட்டமைப்பிற்காக மேலும் $250 மில்லியன் கடனாக திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை சபஹார் வரும் வர்த்தக மையத்தை விட அதிகம். பாகிஸ்தானை நம்பியிருக்காமல் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்கு ஒரு பாதையை வழங்குவதாலும் இந்தியாவை ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவுடன் இணைக்கும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்துடன் இணைப்பதாலும் 2003ஆம் ஆண்டில் சபஹாரை உருவாக்க புதுடில்லி முதலில் முன்மொழிந்தது. ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமை உதவி மற்றும் பிற முக்கிய பொருட்களை அனுப்ப இந்த துறைமுகம் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஜனாதிபதி டிரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் மீண்டும் விதித்த தடைகளின் எல்லைக்கு வெளியே சபஹார் துறைமுக திட்டத்தை இந்தியா வைத்திருந்தது. ஆப்கானிஸ்தானுக்கு அதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சபஹார் துறைமுகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ரயில்வே மேம்பாட்டு தொடர்பான சில தடைகளுக்கு அமெரிக்க ராஜாங்கத்துறை விதிவிலக்கு வழங்கியது. ஆனால் அமெரிக்க தடை விலக்கை ரத்து செய்வதன் மூலம் இந்தியா இப்போது அதன் முதலீட்டையும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களையும் பாதுகாக்கும் சவாலை எதிர்கொள்கின்றது. புதுடில்லி அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுடனும் உறவுகளை சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் அதே வேளையில் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா கூட்டாளிகளுடனும் நெருங்கிய உறவுகளை பேணுவதால் வாஷிங்டனின் சமீபகால முடிவும் ஒரு முக்கியமான நேரத்தில் வருகின்றது. தந்திரோபாய ரீதியாக சபஹார் அரபிக்கடலில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு எதிர்கொள்ள இந்தியாவுக்கு உதவுகிறது. ஏனென்றால் ஈரானிய துறைமுகம் பெய்ஜிங்கால் நடத்தப்படும் பாகிஸ்தானின் குவார்டரில் இருந்து வரும் 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு செயல்பட இடம் இழப்பது இப்பகுதியில் போட்டியிடும் இந்தியாவின் திறனை பாதிக்கலாம்.